Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 949 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த லூசு பயலுக கண்ணை வச்சு கண்ட மேனிக்கு அந்த வைரஸை எல்லாத்து மேலையும் சுட்டு தள்ளிட்டு இருக்கானுங்க. மெயினா ஜெயில் கைதிங்க மேல அது பட எலும்பு கூடு மாதிரி சிம்பிள் வந்து அந்த பிளேக் பச்சை கலர்ல உடம்பு ஃபுல்லா பரவுது. அட சும்மா பரவனா பரவாயில்ல, பயங்கரமா எரியுது. அதுலயும் இந்த ஸ்கார்பியன் மாட்டையா இருக்கான் பாருங்க, அவன் தான் பெரிய இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம். அப்படியே வளைச்சு சுடுறாரு. எல்லாம் பாடியில பரவ முடியாம கிடந்து கதறுவானுங்க. லூஃபி தான் பார்த்துட்டு கடுப்பாயிட்டு, ஏண்டா உங்களுக்கு என்ன இந்தியானா ஜோன்ஸ்னு நடப்பாடான்னு சொல்லி மூஞ்சா அடிச்சு எல்லாத்தையும் திருக்க விடுவான். இப்ப ரைசோவுக்கும் அந்த சாலிட்டேருக்கும் பயங்கரமான சண்டை வேற லெவல்ல போயிட்டு இருக்கும். ஒக்கிக்கு இவ்வளவு நேரம் ஏதோ குழந்தை புள்ள மாதிரி இருந்தா, ஆனா அந்த மாஸ்க போட்ட உடனே பேய் மாதிரி அடிக்கிறான். என்ன அடி, அவ குடுக்குற போஸ் தான் வேற லெவல்ல இருக்கும். அதே நேரம் சாப்பர் ஒரு சைடு பொழந்து கட்டுவான்னு வைங்க. நம்ம தாத்தா லூஃபிக்கு சொல்லி கொடுத்தாரே அந்த ஹாக்கி பவரை வச்சுதான் வேற லெவல்ல அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. கவர்மெண்ட்ஸோ இவங்க எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஒரு கத்திய வச்சு வேற லெவல்ல வித்த காட்டி அட்டாக் பண்ணுவான். இப்ப நம்ம யூஸ்டஸ் கிட்டுக்கு முன்னாடி தான் சாவி இருக்குது. கூடவே அவனோட ஃப்ரெண்டு கில்லரும் இருக்கான். அவன் கிட்ட சாவி எடுத்து கையில மாட்டிருக்க லாக்க கழட்டி விடுறான்னு சொல்லியாச்சு. ஆனா அவன் இன்னுமே அசைற மாதிரி இல்ல. யூஸ்டஸ் கிட்ட பாத்தீங்கன்னா இங்க பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பான். என்ன ரைசா அவங்கிட்ட சாவியை கொடுக்கும் போது, நீ லூஃபியோட ஃப்ரெண்டு தானே, இந்த சட்டு புட்டுன்னு திறந்து எஸ்கேப் ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இதுல ஒரு சாவி கரெக்டான சாவின்னு தெரியும், எந்த சாவின்னு தெரியல. எங்க லூஃபி எல்லா புல்லட்லயும் எஸ்கேப் ஆகி சுடுறவனுக்கு எல்லாத்தையுமே பொழந்து கட்டிட்டு இருப்பான். சோ இப்ப வார்டனும் வைஸ் வார்டனும் எல்லாம் என்ஜாய் பண்ணி சுட்டுட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் மேல புல்லட் பட்ட உடனே அது பரவ ஆரம்பிச்சிருந்தா இன்னொருத்தன் பார்த்துட்டு பக்கத்துல வர்றக்கே பயப்படுறான். அவன் ஹெல்ப் பண்ணுன்னு கதறும் போது பக்கத்துல போகாம இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்படி குண்டு மலையா பொழிஞ்சு ஏகப்பட்ட பேர் அங்க சரிஞ்சுட்டு இருக்கானுங்க. லூஃபிக்கு தெரிஞ்சு போச்சு அவனுங்க டார்கெட் பிரிசனர்ஸ் மட்டும் தான். இப்பதான் அந்த வைஸ் வார்டன் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லுவான். அதாவது அவன் சுட அந்த குண்டு யார் மேல எல்லாம் படுதோ அவங்களுக்கு பிளேக் வந்துடும். அவனை போய் யாரு தொட்டாலோ இல்ல அவன் யாரையாச்சும் தொட்டாலோ அந்த இது அப்படியே அவங்க பாடிக்கும் டிரான்ஸ்மிட் ஆகும். அப்புறம் பரவி நல்லா உடம்பு எரியுமா. எதனாலன்னு கேட்டீங்கன்னா ஹை ஃபீவர் வந்து அது பாடியவே ட்ரை ஆக்கும். சரி, எப்படியும் ஒருத்தங்கிட்ட வந்தா இன்னொருத்தங்கிட்ட பாஸ் ஆகுதுன்னு நல்லாவே தெரியுது. அப்படின்னா மத்தவனுக்கு என்ன பண்ணும், தள்ளி போகணும். ஆனா அவனு என்ன பண்றானுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி மத்தவனுக்கு மேல போய் பாயிரானுங்க. வலி தாங்க முடியாம ஒரு இடத்துல இருக்கிறானுங்களா இல்ல ஜோம்பி மாதிரி போய் பாஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. இது தாண்டா எங்க குயினோட மாஸ்டர் பீஸ். இதுக்கு பேரு மம்மின்னு வேற பில்டப் பண்ணுவான். எல்லாம் இப்ப செத்த போன மாதிரி தான் நடந்துட்டு இருக்கானுங்க. அண்ட் சொல்ல போனா இப்ப இவனுக்கு ஒரு ஹியூமன் வெப்பன் ஒரு 10 பேருக்கு பரப்பி விட்டு ஆப்பனண்டோட கண்ட்ரிக்குள்ள அனுப்பி விட்டாலே போதும், அந்த மொத்த கண்ட்ரியுமே அழிஞ்சிரும். வேற எதுவுமே பண்ண வேண்டாம். சொல்ல போனா இது ஒரு பயோ வார். அங்கதான் நம்ம சூப்பரான டாக்டர் சாப்பர் இருக்கானே, அவன் எல்லாத்தையும் சொல்லுவான், யாரும் அசையாதீங்க, அப்படியே இருந்த இடத்துலயே உட்காருங்க, நான் எப்படியாச்சும் உங்களை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு அவ்வளவு சொல்லுவான். ஆனாலும் அவனுக்கு கேட்கற மாதிரி இல்ல. இன்னும் மிச்சவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, சோ வாரன் மிரட்டுவான், நீங்க எல்லாரும் எங்க கூட சேர்ந்து சண்டை போடலன்னா எங்களை எதிர்க்கிறீங்கன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் உங்களையும் இதே மாதிரி சுட்டு காலி பண்ணிடுவோம். என்ன ஓகேவானவனே, இப்ப அவங்களுக்கு வேற வழி இல்ல, நம்ம ஆளுகளை எதிர்த்து சண்டை போட்டு தான் ஆகணும். சரி, அதான் இவங்கள சுட்டு ஜோம்பி மாதிரி ஆகிட்டான்ல, அப்படியே நேரா போய் பபனுக்கி நல்லா இருக்காளேன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் பாஞ்சிருந்தானுங்கன்னா இந்நேரத்துக்கு அவனுமே கதறி இருப்பான்ல. இப்படி எல்லாம் இருந்தா என்ன பண்றது. இப்போ வில்லப்பயிலுக்கு அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்களை திருப்பி அடிக்கிறதுக்கு நம்ம ஆளுகளுக்கு ஈஸி, வளைச்சு அடிப்பாங்க. ஆனா ஜெயில் கைதிகளா இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்க. அவங்களை அட்டாக் பண்ணா அதுக்கப்புறம் இவங்க கூட நின்று சண்டை போட ஆள் இல்லாம போயிடும். சொல்ல போனா அவனுங்களே சொல்லிட்டு தான் வருவானுங்க, எங்களுக்கு உங்க கூட சண்டை போட விருப்பம் இல்ல, ஆனா இப்ப இதை விட்டா வேற வழியும் இல்லன்னு. இப்ப நம்ம ஆளுகளை எப்படி சுத்தி வளைச்சிருக்காங்கன்னா, ஒரு சைடு அந்த ஜோம்பிஸ் மாதிரி இருக்க ஆளுங்க, இன்னொரு பக்கம் ஜெயில் கைதிங்க, இன்னொரு பக்கம் அந்த வில்லனோட ஆளுங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் சண்டை தான் போட்டாகணும். இப்ப ஜெயில் கைதிங்க எல்லாம் கதறுவாங்க, ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்தீங்க, நீங்க வந்ததுனால தான் இப்ப இவ்வளவு பிரச்சனை, இல்லன்னா நாங்க பாட்டுக்கு கிடைக்கிறத தின்னுட்டு எங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருப்போம். இதெல்லாம் எங்களுக்கு தேவையா. அக்கசாயா சாமுராய்ஸ் எல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. அவங்க எல்லாம் இப்ப திருப்பி வந்தாலுமே இந்த கைடோவை ஜெயிக்க முடியாது. அவன் ஒரு பறக்கிற டிராகன். அண்ட் அது மட்டும் இல்லாம அனிமல் கிங்டம் பைரட்ஸே அவன் கைக்குள்ளதான் இருக்குது. அவன் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல, அப்படி இப்படின்னு அவனை பயங்கரமா பில்டப் பண்ணுவானுங்க. சரி, இப்போ ஒரு சின்ன உதாரணமே எடுத்துக்கங்க. கைடோக்கு கீழே வேலை பார்க்கறவனே இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனை ரெடி பண்ணியிருக்கான். இந்த பவரையே இவங்களால எதிர்த்து எதுவும் பண்ண முடியல. இன்னும் ஏகப்பட்ட பேர் அவனுக்கு குரூப்ல இருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் என்னென்ன வெரைட்டியில கொள்ளுவானுங்கன்னு தெரியலையே. கைடோ கிட்ட எல்லாம் போனா பேச்சுவார்த்தையே கிடையாது, படுக போட்டு உருண்டுட்டு போய்கிட்டே இருப்பான். நீங்க எல்லாம் இப்ப எங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான், உங்களால எல்லாம் எங்க நார்மல் லைஃப மறுபடியும் கொண்டு வர முடியாது, அப்படி எப்படின்னு பாடி எரிய புலம்பிக்கிட்டே வருவானுங்க. நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இப்ப அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்குது, அந்த இடத்துல மிளகா பொடியும் உப்பையும் வச்சு நல்லா தேய்ச்சா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு அவனுக்கு எரியுது. அந்த டைம் ஒருத்தன் லூஃபி கிட்ட வந்துருவான். ஒக்கிக்கு சொல்லுவான், அவனை தொடாத, தொட்டா உனக்கும் வந்துரும்னு. ஆனா பையன் தொட்டு ஸ்டாப் பண்ணிடுவான். அட அதோட விட்டா பரவாயில்லையே, எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கடான்னு அவங்க எல்லாத்தையுமே மொத்தமா லாக் பண்ணி மூவ் பண்ண விடாம தடுத்துருவான். ஒத்தால தொட்டாலே பாடி தகுன்னு தீ
பிடிச்ச மாதிரி எரியுது. அப்ப அத்தனை பேர்த்தையும் லாக் பண்ணியிருக்கா, நம்ம பயலோட பாடி எப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆமா, லூஃபியோட பாடி தான் நல்லா ஸ்ட்ராங்கான பாடி ஆச்சு. ஐ மீன் இம்யூனிட்டி லெவல்லாம் ஜாஸ்தியா தானே இருக்குது. ஏன்னா அவன் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பாய்சனை பார்த்தவன், சாவையே தொட்டு பார்த்து சுரண்டி விட்டுட்டு வந்தவன். அப்படி இருக்கும்போது எப்படி பட்டால் இவன் பாடி ஃபுல்லா எப்படி பரவச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வைரஸா தான் இருக்கும் போல. சரி, இதுக்கப்புறம் நம்ம லூஃபி உடோன்ல இருக்க ஆளு எல்லாத்தையும் காப்பாத்தி அந்த டிசீஸ் எல்லாத்தையும் சரி பண்ணானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.